அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிப்ரவரி 15, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு தலைக்கு மேல் தொங்கும் கத்தின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அரசமைப்புக்கு எதிரானது என்றும் தொகுதி மறுசீரமைப்பு தலைக்கு மேல் தொங்கும் கத்தி என்று முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசின் இந்த இரண்டு திட்டங்களையும் எதிர்ப்பதற்கான தனி தீர்மானங்களை சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை முன்மொழிந்து பேசினார்னு தெரிவிச்சிருக்காங்க. தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க தமிழக சட்டப்பேரவையில். ஊழலற்ற அரசுதான் உலகின் இன்றைய தேவைன்னு சொல்லி பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. அது கீழே பாருங்கள், பாரத் மார்ட் வணிக வளாகத்துக்கு அடிக்கல்னு தெரிவிச்சிருக்காங்க. துபாயில் பாரத் மார்ட் வணிக வளாகத்துக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக போக்குவரத்து விதி மீறுவோர் பற்றி புகைப்படத்துடன் புகார் அளித்தால் நடவடிக்கைன்னு சென்னை காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ என்ன ஐடியாலஜியில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எல்லாத்தையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போ யாராவது ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறாங்க, இல்லை ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறாங்க, இல்லை நிறைய பேர் ட்ரிபிள்ஸ் போயிட்டு வண்டி ஓட்டுறாங்க, அந்த மாதிரி டூ வீலர் சம்மந்தமாக இல்லை டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் வச்சு வண்டி ஓட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் அந்த ஃபோட்டோவை @ரோடு ராஜா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் அட்டுன்னு போட்டு, அதாவது அந்த ஃபோட்டோ போட்டுட்டு அட்டு சிம்பிள் இருக்கும்ல, அது போட்டுட்டு ROADRAJA ரோடு ராஜா அப்படின்னு போட்டு டேக் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது இப்போ எக்ஸ்ன்னு இருக்கும்ல, அது யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் போயிட்டு சர்ச்சு இதில் போயிட்டு ரோடு ராஜான்னு போடுங்க. ஒரு இமேஜ் வரும், அது ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா இதுவரை வந்த கம்ப்ளைண்ட்ஸு, அதுக்கு எடுத்த ஆக்ஷன்ஸு அதெல்லாம் கீழே இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னு, நீங்கள் ஒரு நியூஸாக மட்டும் பார்க்காம அதை ரிலேட் பண்ணி ரியல் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னு இப்படி ரிலேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிறப்போ இது மறக்காது. அதுக்கு அடுத்து சும்மா நம்ம ஓவராலாக நியூஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு இது சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னா அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே அடுத்த எக்ஸாமில் கேட்குறாங்க, இந்த மாதிரி போக்குவரத்து விதிமீறுவோர் பற்றி புகைப்படத்துடன் புகார் அளிப்பதற்கு உருவாக்கப்பட்ட பக்கத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, டக்குன்னு நம்ம மெயின் இந்த நியூஸை பார்க்குறத விட நம்ம இன்றைக்கி இதை ட்விட்டரில் சர்ச் பண்ணோமே என்னமோ வந்துச்சேன்னு சொல்லி பார்க்குறப்போ கீழே ஆப்ஷனை பார்க்குறப்போ ஞாபகம் வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை, புகழையும் அறத்தையும் தாராத செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும்னு வினை தூய்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அபுதாபியில் முதல் இந்து கோயில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அபுதாபியில் கட்டப்பட்ட சுவாமி நாராயண் கோயிலை திறந்து வைத்து வழிபட்டார் பிரதமர் நரேந்திர மோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. என்ன கோயில்னு பார்த்துக்கோங்க, சுவாமி நாராயண் கோயிலாம். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.